வணக்கம் மக்களே, திடீர் பயணமா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து என்னோட ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு வாணியம்பாடி போன கதையை தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசப்ஷன் ஆக்சுவலாக என் ஃபேமிலியோட காரில் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட அம்மாவும் அக்காவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு டிக்கெட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் சென்ட்ரல் வந்துட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அங்கேருந்து அங்கிள் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு டிடிஆர் கிட்டே பேசுங்க, அவர் உங்களுக்கு டிக்கெட் இருந்தால் கொடுத்துருவாரு, உங்களுக்கு சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த அங்கிளை நம்பி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரெயினில் ஏறிட்டேன். ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாரும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அப்படியே வந்து ட்ரெயின் ட்ராவலை ரசிச்சுக்கிட்டு அண்ட் நீங்கள் பாருங்கள் மக்களே, ஒரு தலைவர் வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு ட்ரெயினில், கதவு கிட்ட உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டிடிஆர் வந்துட்டு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு. இந்த டிடிஆர் அங்கிள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்கணும். வாணியம்பாடி வந்து இறங்கிட்டு லைட்டாக சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆட்டோவில் கிளம்பிட்டேன். இங்கே ஒரு பையன் ப்ரோ லெவல் எனர்ஜியோட வைப் பண்ணிட்டு இருந்தான். நானும் அவனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அவனோட எனர்ஜி லெவல்ஸ் குறையவே இல்லை. இங்கே பலூனில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பேர் வந்து எம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் அந்த சின்ன பசங்க கிட்ட இருந்து பிடிங்கி வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இவர் தான் நம்மளோட மாப்பிள்ளை ஃப்ரெண்டு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீடு மாறிட்டு போயிட்டாரு. இவங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு மத்தியானம் ரயில் பயணம் சொதப்பின மாதிரி நைட் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. போயிட்டு நம்மளோட சீட்டில் உட்காந்துட்டு நைட்டோட நைட்டாக சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.